வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள். எனது வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதுபோக உங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டுமெனில் திரையில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பினாலும் சரி, அல்லது பிறந்த தேதி, வருடம், மாதம், பிறந்த இடம் போன்றவற்றை அனுப்பினாலும் சரி, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்ப்போம். நவக்கிரகங்களில் முக்கால் பாவர் எனப்படுபவரும் மேச விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு அதிபதியும் வீரத்துக்கு காரணமானவர் என்று புகழப்படும் செவ்வாயை பற்றி இப்போது பார்க்கலாம். ஜோதிடத்தின் அனைத்து சூட்சங்களும் புரிவதற்கு ஜாதகத்தில் புதன் மிக வலுவுடன் இருக்க வேண்டும். நீடித்த அனுபவத்தை கொண்டும் ஜாதகத்தில் புதன் இருக்கும் வலுவை கொண்டுமே சில விஷயங்களை படிப்படியாக தெளிவாகும்படி இங்கே சில ஞானிகளால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ஜோதிடருக்கு அவர் ஜாதகத்தில் புதன் இருக்கும் வலுவை கொண்டே இந்த தெய்வீக சாஸ்திரத்தில் சில சூட்சமங்கள் தெரிய அனுமதிக்கப்படுகின்றன. அதனால்தான் ஒருவர் வெற்றிகரமான ஜோதிடராக இருக்கும் நிலையில் இன்னொருவர் வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறார். அடுத்து, காலத்துக்கு ஏற்ப பலன் சொல்ல வேண்டும் என்பது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி. ஒரு ஜோதிடர் பலன் சொல்லும்போது காலம், தேசம் உள்ளிட்ட இன்னும் சில விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு பலன் உரைக்க வேண்டுமென்று நமது மகரிஷிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக, ராஜயோகமுடைய ஜாதகமாயினும் அவன் பிறந்த குலத்தை கணக்கில் கொண்டே அவனுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்றொரு சுலோகம் சொல்கிறது. மன்னராட்சி முறை இருந்த அந்த காலத்தில் ஒரு குடியானவனுக்கு நாடாளும் அமைப்பு எனப்படும் அரசயோகம் இருந்தாலும் அவன் அரசராவான் என்று சொல்லப்படவில்லை. அரச குலத்தை சேர்ந்தவனுக்கு மட்டுமே ராஜாவாகம் யோகம் இருப்பதாக குலத்தின் அடிப்படையில் அப்போது பலன் சொல்லப்பட்டது. அதுவும் சரியாக இருந்தது. சாமானியனும் முதல்வராகலாம், பிரதமராகலாம் என்ற ஜனநாயக முறை வந்துவிட்ட இந்த காலத்தில் ராஜயோக ஜாதகமுடைய அமைப்பில் பிறந்த ஒருவருக்கு நீ முதல் மந்திரியாக முடியாது, பிரதம மந்திரி பதவி உனக்கு கிடைக்காது என்று நாம் பலன் சொல்ல முடியுமா? எனவே ஜோதிட விதிகளும் கால மாற்றத்திற்கு உட்பட்டவைதான் என்பது உறுதி. அதே நேரத்தில் ஜோதிடத்தின் அடிப்படை விதிகள் மாற்ற முடியாதவை, மாறவும் மாறாதவை. ரிஷிகள் சொன்னதை மீறி 10வதாக ஒரு கிரகத்தையும் 13வதாக ஒரு ராசியையும் ஜோதிடத்தின் உள்ளே நுழைத்துவிட முடியாது. இப்பொழுது செவ்வாய்க்கு வருவோம். செவ்வாயின் முக்கிய காரகத்துவங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது வீரம். காலத்துக்கேற்ப இந்த வீரத்தை 2 பிரிவாக பிரிக்க முடியும். ஜோதிட விதிகள் வகுக்கப்பட்ட சட்டம் ஒழுங்கு இல்லாத தனி மனிதனுக்கு பாதுகாப்பற்ற அந்த காலத்தில் ஒருவர் தன்னையோ தன்னை சார்ந்தவரையோ அல்லது தனது இனத்தையோ பாதுகாக்கும் பொருட்டு ஒருவரை அல்லது ஒரு குழுவை ஆயுதங்களால் வெட்டுவது, முரட்டுத்தனமாக அழிப்பது, கொல்வது வீரம் எனப்பட்டது. ஆனால் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு ஜனநாயக ஆட்சி நடைபெறும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன்னை பாதுகாப்பதன் பொருட்டு கூட இன்னொருவரை ஆயுதங்களால் தாக்கினால் அல்லது அழித்தால் அது வீரம் எனப்படுவதற்கு பதிலாக குற்றம் எனப்படுகிறது. அப்படியானால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு வீரனை உருவாக்கிய பலம் பெற்ற செவ்வாய் இந்த நூற்றாண்டில் வீரனை உருவாக்குகிறாரா, குற்றவாளியை உருவாக்குகிறாரா? ஜாதகத்தில் செவ்வாய் நேரடியாக வலுப்பெற்றால் ஜாதகர் அசட்டு துணிச்சல் உள்ளவராகவும் முன்கோபக்காரராகவும் இருப்பார். மூர்க்கத்தனம் அவரின் பிறவி குணமாக இருக்கும்.
வலுப்பெற்ற செவ்வாய் கிரிமினல் தனத்தை உருவாக்கி தைரியமாக குற்றங்களை செய்ய வைப்பார், ரவுடியாக்குவார். ஜாதகருக்கு அடிப்பதிலும் தண்டிப்பதிலும் ஆர்வம் இருக்குமாதலால் காவல்துறை அல்லது இராணுவத்தில் பணிபுரிய வைப்பார். இன்னொன்றையும் நான் உறுதிபட கூறுவேன். நமது மூலநூல்கள் செவ்வாய் வலுப்பெற்றவனை மாபெரும் வீரன், யுத்தத்தில் 1000 தலைகளை கொய்பவன், சேனாதிபதி, மகா தைரியசாலி, பூமியை வெல்பவன் என்றுதான் புகழ்கின்றனே தவிர, இவன் நல்லவன், இலகிய மனம் படைத்தவன், கருணை வடிவானவன், மகா கோடீஸ்வரன், அரண்மனையில் சொகுசு வாழ்க்கையை வாழ்பவன், வேகமாக செல்லும் ரதங்களில் கட்டிலம் மங்கையரை அருகில் வைத்து கொண்டு இவ்வுலக இன்பங்களை அனுபவிப்பன் என்றோ, அல்லது வேதாந்தம் பேசிக்கொண்டு கடவுளுக்கு அருகிலேயே இருந்து அவருடைய சேவை செய்து கொண்டு அவருடைய திருவடிகளை போற்றும் அவ்வுலக இன்பத்தை அனுபவிப்பவனாகவோ ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. இதன் காரணமாகவே நான் செவ்வாய் எந்த ஒரு ஜாதகத்திலும் நேரடியாக வலுப்பெறக்கூடாது, அப்படி வலுப்பெற்றால் அந்த நபர் வீரம் என்ற பெயரில் குற்றங்களை செய்வார், நேரடியாக வலுப்பெறாமல் சூட்சும வலுப்பெற்றால் மட்டுமே குற்றங்களை செய்ய மாட்டார் என்று சொல்கின்றேன். ஒரு கிரகத்தின் இதுபோன்ற காலமாற்ற காரகத்துவ நுண்ணிய நிலைகளை புரிந்து கொண்டால் மட்டுமே ஜாதகத்தில் பாவக்கிரகங்கள் எவ்வாறு பலன் செய்யும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். செவ்வாய் ஒரு பாவக்கிரகம் என்பதால் அவர் நேரடியாக ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் என்ற சாணமலத்தை அடையவே கூடாது. அவர் லக்னாதிபதியே இருந்தாலும் ஆட்சி உச்சம் அடைவது நல்ல பலன்களை செய்யாது. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.